வணக்கம் நண்பர்களே! நம்ம சேனல்ல இப்ப என்ன பார்க்க போறோம்னா, அணி சரிங்களா? அணிகள் வந்து நம்ம டிஎன்பிஎஸ்சி கொஸ்டின்ல எப்படி வரும்னு பார்த்தீங்கன்னா, டிஎன்பிஎஸ்சி டெட் கொஸ்டின்ல எப்படி வரும்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பாடல குடுத்து இது என்ன அணின்னு சொல்லி கேட்பாங்க. சரிங்களா? கட்டாயம் கேட்பாங்க. என்ன அணின்னு சொல்லி கேட்பாங்க. அணி அப்படின்னா என்னன்னு சொல்லி பார்ப்போம். அதுக்கு முன்னாடி இந்த கொஸ்டின் எங்க இருக்கு பார்த்தீங்கன்னா, அணி வந்து இலக்கணம் வந்து எங்க இருக்குன்னு கேட்டா, 10த் வந்து பழைய புக்ல கடைசி டாபிக்கா இருக்கு. அதுமாரி புது புக்ல கடைசி டாபிக்கா இருக்கு. சரிங்களா? இந்த அணியில வந்து என்னென்ன அணிகள் இருக்குன்னு பார்த்தா, தற்குறிப்பேச்சு அணி, வஞ்ச புகழ்ச்சி அணி, இரட்டூர மொழிதல் அணி, பின்வரும் நிலை அணி, அடுத்து பாருங்க பிரிது மொழிதல் அணி. இந்த 5 அணிகள் இதுல இருக்கு. அதேமாரி புது புக்ல எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, தன்மை அணி, நிரல் அணி, அதேமாரி தீவு அணி, அதேமாரி தற்குறிப்பேச்சு அணி புது புக்லயும் இருக்கு. சரிங்களா? இது வந்து பழைய புக்கு. பழைய புக்கு நெறையவட்ட இருக்காது. அதனால வந்து இந்த வீடியோ எடுக்கிறேன். ஃபர்ஸ்ட் வந்து தற்குறிப்பேச்சு அணி என்னன்னு பார்ப்போம். சரிங்களா? தற்குறிப்பேச்சு அணின்னு கேட்டீங்கன்னா, இயல்பாக நிகழும் நிகழ்ச்சியின் மீது அது தற்குறிப்பேச்சு அணி பார்க்கறதுக்கு முன்னாடி, அணி அப்படின்னா என்னன்னு சொல்லி பார்ப்போம். சரிங்களா? அணி என்னும் சொல்லுக்கு வந்து அழகு என்று பொருள். சரிங்களா? அணி என்படினா அழகு என்று பொருள். அதாவது இயல்பாக ஒரு பெண் இருக்கான்னா, அந்த பெண்ண அழகுபடுத்த என்ன பண்ணுவோம்? ட்ரெஸ்ஸிங்லயோ அல்லது வந்து நகைகள்லயோ அழகுபடுத்தி மேலும் அழகுபடுத்துவாங்க. அழகுக்கு மேலும் அழகு சேர்ப்பாங்க. சரிங்களா? அதேமாரி ஒரு பாடல வந்து சொல்லாலும், பொருளாலும் அழகு பெறச் செய்தலே அணி. சரிங்களா? ஒரு பாடல வந்து சொல்லாலும் இங்க பாருங்க. ஒரு பாடலை வந்து சொல்லாலும், பொருளாலும் அழகு பெறச் செய்தலே அப்படியே அணின்ட்டாங்க. சரிங்களா? அணி ஏன் கொண்டு வராங்க பார்த்தீங்கன்னா, செயல்ல வந்து அணி அமையும் அணி வந்து கற்றவருக்கு இன்பம் பயக்கும். கற்றவருக்கு இன்பம் பயக்கும். அதேமாரி அணி வந்து அந்த அணியில கொண்டு வர போய் பாடலும் தெளிவாக புரியும். சரிங்களா? இப்போ வந்து ஃபர்ஸ்ட் இது பாருங்க தற்குறிப்பேச்சு அணி. தற்குறிப்பேச்சு அணி என்ன மீனிங் கேட்டா, இயல்பாக நிகழும் நிகழ்ச்சியின் மீது தன் கவிஞர் வந்து தன் குறிப்பை ஏற்றுக் கூறுவது தற்குறிப்பேச்சு அணி. சரிங்களா? அந்த தற்குறிப்பேச்சு அணி எப்படி சொல்றாங்க பார்த்தா, தன் பிளஸ் குறிப்பு பிளஸ் ஏச்சம் பிளஸ் அணி. அதாவது அத எப்படி பிரிக்காங்கன்னா, தன் பிளஸ் குறிப்பு பிளஸ் ஏச்சம் பிளஸ் அணி. சரிங்களா? இது வந்து புது புக்ல கிடையாது. நோட் பண்ணிக்கங்க. பழைய புக்ல மட்டும் தான் இருக்கு. சரிங்களா? நான் புது புக்கும், பழைய புக்கும் நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி தான் இந்த வீடியோ எடுக்கேன். இது வந்து தன் பிளஸ் குறிப்பு பிளஸ் ஏற்றம் பிளஸ் அணி வந்து புது புக்கில் இல்லை. சரிங்களா? இந்த பிரிச்செழுதுகள் ஒரு சப்போஸ் கேட்டால் கூட தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இந்த பாடலை பாருங்க. பாடலை பார்க்கறதுக்கு முன்னாடி அந்த மீனிங்கை பார்த்துக்குவோம். சரிங்களா? விடிய காலையில் வந்து கோழி வந்து கூவுதல் வந்து இயல்பான நிகழ்ச்சி. கோழி கூவாது, சேவல் தான் கூவும். ஆனால் வந்து இயல்பான நிகழ்ச்சி. ஆனால் வந்து கவிஞர் வந்து காட்டில் நள்ளிரவில் கணவனை பிரிந்து வருத்தமுற்ற தமையந்தி துயரை போக்குவதற்கு இருளை நீக்குவதற்காக தேரேறி விரைந்து வருமாறு ஞாயிறுன்னா அதாவது சூரியனை வந்து கோழி கூட்டங்கள் கூவி அழைப்பதாக ஒரு தற்குறிப்பேச்சனி இந்த சொல்லுது இந்த பாடல். பாடலை தையல் துயருக்கு தரியாது தம் சிறகால் கையால் வயிறழைத்து காரிருள் வாய் வெய்யோனை வாவு பரிதேறி வாவென அழைப்பன் போல கூவியன கோழி கூலம். சரிங்களா? அதாவது எப்படின்னா சூரியனா வந்து விடிய காலையில் வந்து கோழி கூறதை வந்து இயல்பான நிகழ்ச்சியை தற்குறிப்பேச்சு சொல்றது தான் அந்த பாடலோட மீனிங். சரிங்களா? அடுத்து பாருங்க வஞ்ச புகழ்ச்சி அணி. புகழ்வது போல பழிப்பதும் பழிப்பது போல புகழ்வதும் தான் வஞ்ச புகழ்ச்சி அணி. வஞ்ச புகழ்ச்சி அணின்னா ஒருத்தனை புகழ்வது போல ஒருத்தனை பழிக்கிற மாதிரியும் அல்லது ஒருத்தனை பழிப்பது போல ஒருத்தனை புகழ்ந்து பேசுற மாதிரியும் தான் வஞ்ச புகழ்ச்சி அணி. அதை பாட்டை பாருங்க. தேவர் அணையை கயவர் அவர்தாம் மேவன செய்தொழுகலான் அப்படின்னா மீனிங் என்ன பார்த்தீங்கன்னா, இந்த பாடல் வந்து தீயவர்களை வந்து தேவர்களுக்கு இணையாக சொல்லிட்டு கடைசி நேரத்தை என்ன பண்ண தீயவர்கள் அவன் மனம் போக்கில் தான் தீய செயல்களை தான் செய்வாங்க. சரிங்களா? அப்படின்னு சொல்லி அவங்கள பழிச்சு அதாவது அவங்கள ஃபர்ஸ்ட் புகழ்ந்து பேசிட்டு தீயவர்களை ஃபர்ஸ்ட் தேவர்களுக்கு இணையாக புகழ்ந்து பேசி ரெண்டாவது வந்து அவங்க தீயவர்கள் வந்து தீய செயல்களை செய்ய அப்படியே டம்மி ஆக்கிடுறாரு. சரிங்களா? இதான் வந்து வஞ்ச புகழ்ச்சி அணி. அடுத்து பாருங்க ரெண்டாவது பாடல் பாருங்க. ஒருத்தன் கல்லால் அடித்ததுக்கோ காலால் உதைத்ததுக்கோ வில்லால் அடித்ததுக்கோ வெட்கினீர் சொல்வீரால் மஞ்சுதனை சூழும் மதிலானை காவரே நஞ்சுதனை தின்முன் நஞ்சுதனை தின்ற தென்முன். சரிங்களா? இந்த பாடலோட பார்த்தீங்கன்னா இது வந்து திருப்பாட்கடலை கடந்த போது உண்டாகிய நஞ்சினை சிவபெருமான் உண்டு தேவர்களை காத்தார். அதாவது நஞ்சை உண்டு சிவபெருமான் வந்து தேவர்களை காத்திருப்பான். அது வந்து புராண கதை. ஆனால் காலமே புலவர் இதை எப்படி சொல்கிறார்? இந்த பாடல் ஆசிரியர் வந்து காலமே புலவர் தான். சரிங்களா? காலமே புலவர் இதை சிறிது மாற்றி ஒருத்தர் வந்து கல்லால் அடித்ததுக்கோ இன்னொரு காலால் உதைத்ததுக்கோ இன்னொருத்தர் வந்து வில்லால் அடித்ததுக்கோ வெக்கமடைந்து உயிர் வாழ விரும்பாமல் நஞ்சை உண்டார் அப்படின்னு சொல்லி சிவபெருமானை வந்து பழிப்பது போல புகழ்ந்து பேசியிருக்காரு. சரிங்களா? அந்த பாடலை வந்து தேவர் அணைவர் அப்படி வந்து
புகழ்வது போல பழிப்பது. இந்த பாடல் வந்து எப்படின்னா, பழிப்பது போல புகழ்வது. சிவபெருமானை வந்து பழிப்பது போல புகழ்ந்து பேசியிருக்காரு யாரு? காளமேக புலவர். சரிங்களா? இரட்டுற மொழிதனி. 3வது பாருங்க, இரட்டுற மொழிதனி. ஒரு சொல் இருபொருள் தர அமைத்து வருவது இரட்டுற மொழி. ஒரு பொருள் வந்து ஒரு சொல் ஒரு வேர்டு இருக்கு வந்து அந்த வேர்டு வந்து 2 பொருள் தர்ற மாதிரி இருந்தால் அது இரட்டுற மொழிதான் என்படும். இதுக்கு இன்னொரு பேர் வந்து சிலேடை. சரிங்களா? சிலேடை இப்போ வந்து இந்த இரட்டுற மொழிதான் அணியை 2ஆ பிரிக்காங்க. செம்மொழி சிலை, பிரிமொழி சிலேடை. செம்மொழி சிலேடை என்ன அணி என்ன செம்மொழி சிலேடை என்ன பார்ப்போம். பிரிமொழி சிலேடைன்னா என்னன்னு பார்ப்போம். சரிங்களா? செம்மொழி சிலேடைன்னா ஒன்றும் கிடையாது. ஒரு செயல் வந்து ஒரு சொல் வந்து பிரிக்காம, சரிங்களா? பிரிக்காம 2 மீனிங் தந்துச்சுன்னா அது வந்து செம்மொழி சிலேடை. ஒரு சொல் வந்து ஒரு செயல்ல ஒரு வேர்டு, அந்த வேர்டை வந்து பிரிக்காமலே ஒரு 2 மீனிங் தந்துச்சுன்னா அது வந்து செம்மொழி சிலேடை. அது பிரித்து வந்துச்சுன்னா பிரிமொழி சிலேடை. அவ்வளோதான், ரொம்ப ஈஸி தான். இங்கே பாருங்க, பாடலோட இதை பாருங்க. ஆடி குடத்தடையும் ஆடும் போது ஆடி குடத்தடையும் ஆடும் தேயிரையும் மூடித்திரையின் முகங்காட்டும் ஓடிமண்டை பச்சின் பரபரனும் பாரின் பின்னாக்கு மூண்டாம் உச்சிடு பாம் பொல்லெனவே ஓது. சரிங்களா? இதில் வந்து பாம்பையும் எல்லையும் ஈக்குவல் படுத்தி சொல்லியிருக்காரு. பாம்பு எள்ளு இரண்டுக்கும் சிலேடை குறைவிடாது. அதாவது பாம்பு வந்து டான்ஸ் ஆடிட்டு என்ன பண்ணுவோம், ஆடும்போது ஆடிட்டு போய் அந்த இதில் போய் அந்த பாம்போட இதில் போய் அடைஞ்சிரும். அதேமாரி நம்ம தயிர் கிடையாது சொல்ல நம்ம வெண்ணெய் வந்து பிரித்து வரும். சரிங்களா? அதைத்தான் இதில் மீனிங்காக சொல்லியிருக்காங்க. இப்பாடல் வந்து பாம்பு எல் ஆகிய இரண்டுக்கும் சிலேடை கூறப்பட்டது. ஆடி குடத்தடையும் ஆடும் தேயிரையும். ஏன்னா முதலடியில் வந்து படமெடுத்து ஆடிய பின் குடத்துக்குள் செஞ்சடையும், படமெடுத்து ஆடும்போது இரைச்சலை என பாம்புக்கும், செக்காடிய பின் செக்காடிய பின் எடுத்த எண்ணெயை குடத்தில் ஊற்றுவர். செக்காடிய பின் எடுத்த எண்ணெயை வந்து குடத்தில் ஊற்றுவாங்க. செக்காடும் போது இரைச்சலை உண்டாக்கும் என எள்ளுக்கும் சிலேடையா வந்துள்ளது. இது எல்லையும் பாம்புக்கும் ஈக்குவல் சிலேடையா வந்திருக்கு. சரிங்களா? இது வந்து இப்பாடல் சொல் பிரிவில்லாமல் இருபொருள் தந்தனா இது வந்து செம்மொழி சிலை. சரிங்களா? அதை பிரிக்காம 2 டபுள் மீனிங் தருது. இது வந்து செம்மொழி சிலேடை. அதே டைம் பிரித்து வருது பாருங்க. ஒரு சொல் தனித்து நின்று ஒரு பொருளையும் அதுவே பிரித்து நின்று வேறொரு பொருளையும் தருவது பிரிமொழி சிலேடை. சரிங்களா? ஒரு சொல் பிரிக்க சொல்ல ஒரு மீனிங், ஒரு சொல் தனித்து நின்று ஒரு பொருளை தருது, ஆனால் பிரிக்க சொல்ல வேற ஒரு மீனிங்கை தருது. இது பிரிமொழி சிலேடை. சரிங்களா? இதில் வந்து பாடலை பாருங்க. செய்யில் கிடைமறிக்கும் சேர்ப்பலகை இட்டு முட்டும் ஐயமர மெற்றடைக்குமே துய்ய நிலை தேடும் புகழ்சேர் திருமலையாரன் வரையில் ஆடும் கதவு நிகராம். இதில் வந்து எதை சொல்கிறாங்கன்னா ஆட்டையும் வீட்டில் அதாவது கதவையும் சொல்கிறாங்க, ஈக்குவல் படுத்தி சொல்கிறாங்க. இது வந்து பாருங்க, செய் அப்படின்னா இது வயல் வீடு. சரி, இந்த மாதிரி வந்து கொஸ்டின் கேட்பாங்க. அதாவது 2 பொருள் தர்ற மீனிங் இது. நான் இடத்துல ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினில் பெரும்பாலும் இந்த மாதிரி கொஸ்டின் வந்திருக்கு நிறையா. சரிங்களா? இதை பார்த்துக்கங்க. அதை பிறகு செய் அப்படின்னா அது வயல் வீடு ரெண்டையும் செய்யணும்னு அர்த்தம். பலகைன்னா பல கைகள் பலகை. சரிங்களா? பல கைகள்னாலும் பலகைம்போம். அதை பிரிக்க சொல்ல அதாவது பலகை வந்து பலகைம்போம். அதை பிரிக்க சொல்ல பல கைகள். அப்படி தாழ்னது முயற்சி அல்லது தாழ்பால். சரிங்களா? துய்யன்னா தங்க அல்லது அழகான. இப்பாடல வந்து ஆடுன்னா என்னது, நம்ம ஒரு விலங்கை குறிக்கிறது. கதவும் ஒன்றுக்கு கொஞ்சம் சமம் அப்படின்னு சொல்கிறாங்க. எப்படி பார்த்தீங்கன்னா ஆடவருங்க எப்படி சொன்னால் செயலில் கிடைமறிக்கும் செயல் கிடைமறிக்குன்னா வயலில் வந்து கிடையாக மறிக்கப்படும். அது ஆடு வந்து வயலில் கிடையாக மறிக்கப்படும். பலகை இட்டு முட்டும். அந்த ஆடு என்ன பண்ணும்? பொருந்திய பலகைகளை கொம்பினை முட்டும். சரியா? அதாவது பொருந்திய பல கைகளை கொம்பினால் முட்டும். ஐயமர மேல் தாள் அடைக்கும் அப்படின்னா ஐயமின்றி முயற்சியோடு போராடும். சரிங்களா? அடுத்த துய்ய நிலை தேடும்னா தங்குவதற்கு தூய்மையான இடத்தை தேடும். இது வந்து ஆட்டை பற்றி சொல்கிறாங்க. அடுத்து வந்து பார்த்தா கதவை பாருங்க. செய் உட்கிடை மறிக்கும் வீட்டின் உள்ளிடத்தை தடுத்து மூடி இருக்கும். சரிங்களா? வீட்டில் அந்த கதவை வந்து வீட்டின் உள்ளிடத்தை தடுத்து மூடி இருக்கும். சேர்பலகை இட்டு மூடும். பல கைகளை கொண்டு அது செய்யப்பட்டிருக்கும். ஐயமர மெற்றால் அடர்க்கும். இது வந்து திண்ணமாக மூடுவதற்கு கொஞ்சம் தாழ்பாலிட்டு இருக்கும். சரிங்களா? அடுத்து துய்ய நிலை தேடும்னா அழகான வேலைப்பாடு நிலை உடையதாக இருக்கும். இது வந்து பிரிமொழி சிலேடை. சரிங்களா? செம்மொழி சிலேடைன்னா என்னது, பிரிமொழி சிலேடைன்னா பார்த்தா, அதாவது செம்மொழி சிலேடைன்னா பிரிக்க சொல்ல பிரிக்காமல் இருந்து மீனிங் தந்தால் அது செம்மொழி சிலை, பிரித்து மீனிங் தந்தால் அது வந்து பிரிமொழி சிலேடை. சரிங்களா? இதுதான் மீனிங். அடுத்து பாருங்கள், ரொம்ப முக்கியமான கொஸ்டின். இந்த மாதிரி கொஸ்டின் கட்டாயம் கேட்பான்.
பின்வரும் நிலையணி. பின்வரும் நிலையணி நம்ம 3ஆ பிரிக்கும். அது என்னன்னு கேட்டால் சொல் பொருள் பின்வரும் நிலை, பொருள் பொருள் பின்வரும் நிலையணி, சொற்பொருள் பின்வரும் நிலையணி. சொல் பொருள் பின்வரும் நிலையணின்னா என்னன்னு ஃபஸ்ட்டு பார்ப்போம். சரிங்களா? அதாவது செயலில் வந்து முன்னர் வந்து சொல்லு மீண்டும் மீண்டும் வந்து வெவ்வேறு பொருளை தந்தா. சரிங்களா? மீண்டும் மீண்டும் வந்து இந்த பாடத்தில் மீண்டும் வந்து வெவ்வேறு பொருளை தந்தா. அதாவது துப்பாக்கு, துப்பாய, துப்பாக்கி, துப்பாக்கு, தூய, தும், மலை. சரிங்களா? இதில் வந்து துப்புங்கிற வார்த்தை வந்து உண்பவர், உணவு, உண்ணும் பொருள் ஏன்னா பல மீனிங்கை தருது. சரிங்களா? அதாவது செயலில் வந்து முன்னர் வந்த சொல்லு வந்து மீண்டும் மீண்டும் வந்து மீனிங் நிறைய தருது. சரிங்களா? வெவ்வேறு பொருளை தருவது இது வந்து சொல் பொருள் பின்வரும் நிலையணி. சரிங்களா? அடுத்து வந்து பொருள் பின்வரும் நிலையணினா ஒரே பொருள் தான். ஆனால் ஒரே பொருள் வந்து பல மீனிங்கை தருது. அதில் பாருங்க, ஒரு பொருள் வந்து இதில் வந்து பாருங்கன்னா அதாவது சொல் பொருள் பின்வரும் நிலையணினா ஒரே பொருள் வந்து பல மீனிங்கை தருது. சரிங்களா? அதை துப்புங்கிற மீனிங், உண்பவர், உணவு, உண்ணும் பொருள்ங்கிறத பல மீனிங்கை தருது. இதில் வந்து எப்படின்னா ஒரே பொருள் தரும் பல சொற்கள் வருது. ஒரே பொருள் தரும் பல சொற்கள் வருது பொருள் பின்வரும் நிலையணி. அவிழ்ந்தன பாட்ட பாருங்க. அவிழ்ந்தன தோன்றி அகலர்ந்தன காயா, நெகிழ்ந்தன நேர்முகை முல்லை, மகிழ்ந்ததல் விண்டோ கொச்சை விரிந்த கருவிலை கொண்டன காந்தல் குலை. இந்த பாடலில் இந்த மலர்தல் என்னும் பொருள் வந்து அவிழ்தல், அலர்தல், நெகிழ்தல், வில்லல், விரித்தல் என்று சொல்லில் வந்துள்ளன. எனவே இது ஒரு பொருள் பின்வரும் நிலை. சரிங்களா? இந்த இது வந்து சொல் பொருள் பின்வரும் நிலைனா இதுலேருந்து துப்பு என்னும் சொல் வந்து ஒரே சொல் வந்து உண்பவர், உணவு, உண்ணும் பொருள் ஏன்னா பல்வேறு பொருட்கள் வந்துள்ளது. இங்கே வந்து பாருங்க மலர்தல். சரிங்களா? மலர்தல்ங்கிற வார்த்தை வந்து இந்த அவிழ்தல், இந்த பாருங்க, அதாவது அவிழ்தல், அலர்தல், நெகிழ்தல், இந்த மீனிங்கெல்லாம் வந்து ஒரே பொருளை தருது. சரிங்களா? அதில் வந்து துப்புங்கிற பொருள் வந்து பல பொருளை தருது. இங்கே இந்த பல பொருட்கள் வந்து இந்த அவிழ்தன, அலர்தலா, நெகிழ்ந்தன எல்லாம் சேர்ந்து ஒரே பொருளை தருது. இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். சரிங்களா? இந்த அவிழ்ந்தன, அலர்ந்தன, நெகிழ்ந்தன இதெல்லாம் சேர்ந்து ஒரே பொருள், அதாவது மலர்ந்தல் அப்படின்னு ஒரே பொருளை தருது. அங்கே அப்படி கிடையாது. துப்புங்கிற ஒரு வார்த்தை மட்டும் உண்பவருக்கு உணவு, உண்பண்டம் அப்படின்னு சொல்லி பல மீனிங்கை தருது. சரிங்களா? இது வந்து என்னது பொருள் பின்வரும் நிலையணி. அடுத்து வந்து சொற்பொருள் பின்வரும் நிலை. சொற்பொருள் பின்வரும் நிலையணி ரொம்ப ஈஸி தான், ஒன்றும் கிடையாது. முன்னர் வந்தால் சொல்லு மீண்டும் வந்து ஒரே பொருளை தான் தருது. அதாவது ஒரே பொருள் ஒரே மீனிங்கை தருது, அவ்வளோதான். அப்படி ஷார்ட்டாக வச்சுக்கோங்க. தீயவை தீய பாய்த்தால் தீயவை தீயினும் அஞ்சப்படும். இந்த வார்த்தை வந்து தீய என்னும் சொல்லு வந்து தீமை. அதை வந்து ஒரே பொருளில் பல முறை வந்திருக்கு, ஆனால் ஒரே மீனிங் தான். சரிங்களா? ஒரே மீனிங் வருது. இதனால் வந்து இது சொற்பொருள் பின்வரும் நிலை. பின்வரும் அடுத்து வந்து பிரிது மொழிதனி. பிரிது மொழிதனின்னா ரொம்ப ஈஸி தான், வேற ஒன்றும் கிடையாது. ஓமையை கூறி பொருளை பெற வைப்பது பிரிது மொழிதனி. அதாவது அந்த பாடலை கூறி நம்மளே புரிய வைக்கிறது பிரிது மொழிதனி. பிலிப்பை சாக்காடு அச்சிறு அப்பண்டம் சால மிகுது பெயின். சரிங்களா? இது பாருங்க, பிலிப்பை சாக்காடு அச்சிறு அப்பண்டம் சால மிகுது பெயின். இது என்ன மீனிங் கேட்டிங்கன்னா ஒரு மென்மையான மயில் தொகை தான். ஆனால் வந்து ஒரு அளவுக்கு மீறி அந்த மயில் தொகை வந்து ஒரு வண்டியில் ஏற்றினா அச்சாணியை முறிஞ்சு விடும். அதான் ஓமை. சரிங்களா? அதேமாரி பகைவர் வந்து தனித்தனியாக நோக்கும்போது மிக எளியராக இருப்பினும் பகைவர் வந்து தனித்தனியாக இருந்தாலும் நம்ம எளிமையாக இருக்கும் தோணும். ஆனால் வந்து பகைவரெல்லாம் ஒன்று கூட்டிட்டா பகைமன்னன் எவ்வளோ வலிமை உடையரானும் அதனை எளிதில் வென்று விடுவார். சரிங்களா? பகைவரெல்லாம் ஒன்று கூட்டிட்டேன்னா அவங்க வந்து மன்னரை எளிதில் வென்று விடுவார். சரிங்களா? இதான் வந்து பிரிது மொழிதலின்னு பார்த்துருக்கோம். சரிங்களா? நம்ம இது அது எக்ஸாம்பிள் பார்த்துக்கோங்க. தேவர் அணையர் கயவர் அவர்தாம் வேவன செய்தொழுகலாம். இது வந்து நம்மளுக்கு தெரியும், வஞ்ச புகழ்ச்சேனி. சரிங்களா? இந்த பாடல் வந்து வஞ்ச புகழ்ச்சேனி. அடுத்து சொல்லுக சொல்லின் பயனுடைய சொல்லற்க சொல்லில் பயனில்லா சொல். இது என்ன பார்த்தீங்கன்னா சொற்பொருள் பின்வரும் நிலை. சொற்பொருள் பின்வரும் நிலையான நீங்கள் என்னன்னு சொன்னால் ஒரே பொருளை வந்து தந்து ஒரே மீனிங்கை தான் தரும். சரிங்களா? இது வந்து சொற்பொருள் பின்வரும் நிலையணி. அது நெடுமுணலும் வெல்லும் முதலை அடும் புனலில் நீங்கின் அதனை பிற. இது வந்து என்ன கேட்டால் பிரிது மொழிதலி. பிரிது மொழிதலாம் நீ என்னது அழகாக சொல்லிப்பேன் நான். ஓமை குறி பொருளை பெறப்பதான் பிரிது மொழிதலி. அது இதில் வந்து எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா மென்மையான மயில் தொகை ஆயிடும் அளவுக்கு மிஞ்சுன்னா உடஞ்சிரும் அப்படின்னு சொல்லியிருந்தேன் இந்த பாடலோட மீனிங்கில். சரிங்களா? இதான் வந்து பிரிது மொழிதலி. நண்பர்களே, நம்ம சேனலில் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் சம்மந்தம் வீடியோ போயிட்டுருக்கு, அதை பார்க்காதவங்க பார்த்துக்கோங்க. ப்ளஸ் வந்து நம்ம ப்ரீவியஸ் இயருக்கு நடத்த சொல்ல எனக்கு வந்து தமிழில் வந்து என்னென்ன இம்பார்ட்டன்ட் அப்படின்னு தோணுதோ அதையும் வீடியோ போட்டுட்ருக்கேன், பார்த்துக்கோங்க. நான் எக்கனாமிக்ஸ் போடுறேன்னே, ஆனால் எக்கனாமிக்ஸ் டைம் இல்லை, அது டைம் எடுத்துகிட்ருக்கேன்.
அது கொஞ்சம் லேட் ஆகும், டிலே ஆகும் சரிங்களா? ஏன்னா ஒவ்வொரு எக்கனாமிக் கொஸ்டினை பார்த்து அதை கரெக்டாக ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து எடுக்கணும். அது லேட் ஆகும். அணையக்கூடிய விரைவில் அது வந்துடும் சரிங்களா? நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பிடிச்சா ஒரு லைக் பண்ணுங்கள். நன்றி.